ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد ويا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم அளவற்ற அருளாளர்களே இல்லாத அன்பாளன் தேவன் நாயன் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரை கூறிய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டறிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோரு நாடி உலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டும் என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிவாரிகளே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் ரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சோர்வான கவலையான சங்கடமான நிலைமைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் நாளை நகர்த்துமாறு எனக்கு உங்களுக்கு வசியத்துக் கொண்டிருக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரமிக்க சகோதரர்களே, இன்றைய பொதுவாகவே உங்களோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பை பேசியிருக்கிறேன். அது என்ன தலைப்பு என்றால், கடினமான ஒரு உறவு, இஸ்லாம் கண்ணியப்படுத்திருக்கின்ற ஒரு உறவு தான் தோழமை, நட்பு என்று சொல்லக்கூடிய உறவாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பர்கள், உதவியாளர்கள் இல்லாமல் யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்திருக்கிறார். வயதுகள் கூட கூட நண்பர்கள், உறவுகள் கூடிக்கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமும் அதைத்தான் விரும்பியிருக்கிறது, அதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது. இஸ்லாம் ஒரு கூட்டு வாழ்வை, சமூக வாழ்வை போதிக்கின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது.
ஒரு மனிதன் தனிமையில் வாழ முடியாது. தனிமையில் இருக்கின்ற ஆட்டை எப்படி ஓனாய் பிடித்து விடுகிறதோ அதே போல தனிமையில் இருக்கின்ற மனிதனை ஷைத்தான் பிடித்துக் கொள்கிறார். அதனால் மனிதனுக்கு நண்பர்கள் உறவுகள் தேவைப்படுகின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், காலங்கள் நிலைமைகள் மாறுகின்ற போது மனிதனுக்கு கை கொடுக்கின்ற ஒரு உறவுதான் தோழமை, நட்பு என்று சொல்லக்கூடிய உறவாக இருக்கிறது. மனிதன் எப்போதும் ஆரோக்கியமானவனாக இருக்க மாட்டான், சில வேளை நோய்வாய்ப்படுவான். மனிதன் எப்போதும் கையிலே பணம் உள்ளவனாக செல்வம் உள்ளவனாக இருக்க மாட்டான், சில வேளை அவன் ஏழையாகுவான். சில வேளை தங்கரே அவன் சிப்புண்டு வருவான். இந்த சந்தர்ப்பமே தான் நண்பர்கள் உறவுகளுடைய தேவை ஏற்படுகின்றனவானவர்களே. அதனால் இஸ்லாம் சொல்லிருக்கின்ற தோழமை யாரோடு நண்பராக நாங்கள் இருக்க வேண்டும், யாரை நண்பராக தெரிவு செய்யக்கூடாது. நல்ல நண்பர்களால் நாம் அடைந்திருக்கின்ற நலவுகள் என்ன, தீய நண்பர்களால் நாங்கள் அடைந்திருக்கின்ற விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் புரிய வேண்டிய அறிய வேண்டிய பொறுப்பு எனக்கு உங்களுக்கு இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அப்போது அனுபவமாகிறேன் இந்த நட்பை பற்றி ஏராளமாக பேசியிருக்கிறார். அரை மனுஷியானத்துக்கு இதையெல்லாம் விரிவாக உங்களோடு கணிக்க முடியாது. நண்பர் என்ற அந்த உறவை எல்லாம் பரிசுத்த அனுபவமானே பல வார்த்தைகளை கொண்டு விளங்கப்படுத்தியிருக்கிறார். வலி அல் அவுலியா, ஹலீல் அல் அகில்லா, கரீம், சதீக், அஷீர், ரஃபீக், ஹமீத் என்று பல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் நண்பர் என்ற உறவு முறையை, நண்பர் என்ற அந்த தோழமையை பற்றி பரிசுத்த அனுபவமானே எல்லாம் பேசுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பல உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம். கணவன் மனைவி என்ற ஒரு உறவை பார்க்கிறோம், பெற்றோர் பிள்ளைகள் என்ற ஒரு உறவை பார்க்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, சாச்சா சாச்சி, பெரியம்மா பெரியப்பா, மாமா மாமி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவுமுறையை பார்க்கிறோம். அப்பா அம்மா, பாட்டன் பாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவுமுறையை பார்க்கிறோம். இதற்கு அப்பால் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஒரு உறவுமுறையை பார்க்கிறோம். இதையும் தாண்டி சொன்னால் முதலாளி, தொழிலாளிகள் என்ற ஒரு உறவுமுறையை பார்க்கிறோம். இதையும் தாண்டி சென்றால் ஒரு நாட்டிலே உள்ள அரசன், அதற்கு கீழே உள்ள அமைச்சர்கள், அதற்கு கீழே உள்ள குடிமக்கள் என்ற உறவுமுறையை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படி பல தோழமைகளை நாம் இந்த உலகத்திலே பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் உண்மையான தத்துவ தோழமையாக இருந்தாலும் இன்று ஒருவரோடு பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு தெரியுமா? தொழில் செய்கின்ற போது, படிக்கின்ற போது, எங்கேயாவது பயணம் போகின்ற போது, வெளிநாட்டுக்கு செல்கின்ற போது எங்களுக்கு ஒரு நண்பர் அங்கே தொடர்பில் வருகிறார், அல்லது முகநூல் வழியாக ஒருவர் எங்களோடு நோக்காகிறார். ஏதோ ஒரு வகையிலே நண்பராக ஒருத்தரை எங்களோடு ஆக வேண்டும் என்றால் அவர்கள் எந்த வகையிலே நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும்? இன்றைக்கு முகம் தெரியாத எத்தனையோ பேர் முகநூல் வழியாக நண்பர்களாக ஆகி சில மனிதர்களுடைய இறுதி முடிவை கூட கவலையான நிலையை கொடுத்திருக்கிறார். பேஸ்புக்கிலே நண்பர்கள் மூலமாக மார்க்கத்தை படிக்க போய் கண்ணியமானவர்களே, சில பேர் அவருடைய முடிவு மிகப்பெரிய ஒரு பாரிய முடிவிலே முடிந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே நண்பர்களை தெரிவு செய்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அடையாளங்களை சொல்லுகிறார். அதில் ஒரு அடையாளம், யாரை கண்டால் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுமோ, யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய பயம் எங்களுக்கு வருமோ, யாரோடு சேர்ந்தால் எங்களுடைய ஈமான் கூடுமோ, யாரோடு சேர்ந்தால் எங்களுடைய அறிவு கூடுமோ, யாரை பார்த்தால் மறுமையுடைய சிந்தனை வருமோ, இப்படியானவர்கள் தான் உங்களுடைய நண்பர்கள். எங்களுடைய அறிவை இல்லமாக்கின்ற, எங்களுக்கு இருக்கின்ற ஈமானை இல்லமாக்கின்ற உறவுகள் நண்பர்கள், நண்பர்கள் அல்ல, அவர்கள் ஷைத்தான்கள். வெவ்வாடவர்களை நல்லவர்களை நண்பர்களாக நாங்கள் தெரிவு செய்கிறோம். ஏனென்றால் அந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நல்லா வாழ்ந்தவர்கள், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நண்பர்களுக்காக போய்விடுகிறார்கள், நண்பருக்காக கவலைக்கிறார்கள், நண்பர்களுக்காக பாவம் செய்கிறார்கள், நண்பர்களுக்காக விபச்சாரம் செய்கிறார்கள். அன்பானவர்களே, எனவே நாம் தெரிவு செய்திருக்கின்ற நண்பர்கள் பிழையானவர்களாக இருந்தால், பிழையான முறையில் நண்பர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக இப்படியான விளைவுக்கு நாங்கள் ஆளாகுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முஃமின்கள் முஸ்லிம்கள் என்ற உறவை கண்ணியப்படுத்தி ஹதீஸ்களூடாக பேசியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், கரஜுலின் வாஹித், முஃமின்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். நாங்கள் பார்த்தையா நிறங்களால் அல்லது நாடுகளால் வேறுபடாது, நாம் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். ஒரு உடம்புக்கு ஓமை சொன்னார், உடம்பை போன்றவர்கள். இன்னொரு ஆதித்திலே சொல்லலாம், கட்டிடத்தை போன்றவர்கள் ஒன்று ஒன்றோடு பிணைந்து ஒட்டி இறுக்கமாக இருக்கிறது. இதை போலதான் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய உறவு. அவர்களை பற்றி அவர்கள் புறம் பேசக்கூடாது, போர் பேசக்கூடாது, அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது, அவருக்கு கிடைத்ததை நினைத்து பொறாமைப்படக்கூடாது. ஏன் நாம் ஒவ்வொருவரை போன்றவர்கள், ஒரு மனிதரை போன்றவர்கள், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். கட்டிடத்திலே ஒரு சேதம் வந்து விட்டால் அந்த கட்டிடம் உடைந்துவிடும். உடம்பிலே ஒரு சேதம் வந்து விட்டால் அந்த உடம்பால் இயங்க முடியாது. எனவே அன்பானவர்களை நாம் அப்படியான புனிதமான உறவை எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே நட்பை இரண்டு வகையாக பிரிக்கலாம். இந்த உலகத்திலே நாங்கள் வைக்கக்கூடிய அன்பு இரக்கம் எல்லாம் இரண்டு வகைக்குள் தான் அடங்கும். ஒன்று, நானும் நீங்களும் இம்மை படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய அன்பு, ரப்ப மீது காட்ட வேண்டிய அன்பு, அல்லாஹ்வை நேசித்தல், அல்லாஹ்வுடைய நேசி. இந்த உலகத்தில் இந்த அன்பு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த அன்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்கின்ற அன்பு, நபிமார்கள் மீது வைக்கின்ற அன்பு, சஹாபாக்கள் மீது வைக்கின்ற அன்பு, சாலிஹூன்கள் நல்ல மக்கள் மீது வைக்கின்ற அன்பு. அதே போன்று அபுல் வைத்துக்கள், அதே போன்று பெற்றோர் மீது பிள்ளைகள் வைக்கின்ற அன்பு, பிள்ளைகள் மீது பெற்றோர் வைக்கின்ற அன்பு, கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது, வேலையாட்கள் மீது, பலவீனமான மீது, அநாதைகள் மீது. கண்ணியமானவர்களே, இதையும் தாண்டி வாய் கேட்க முடியாத மிருகங்கள் மீது காட்டுகின்ற அன்பையும் இஸ்லாம் வைத்திருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் இன்னொரு நட்பு கொள்வதாக இருந்தால் அங்கே சில நிபந்தனைகள் நாம் சொல்லியிருக்கிறது. அந்த நிபந்தனைகள் அங்கே ஏற்படப்பட வேண்டும். நல்ல நண்பர்கள், விவாதத்தோடு வணக்கங்களோடு இருக்கக்கூடியவர், ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்ய சொல்வது, ஹுகூக்குல் இபாத், அடியாருடைய கடமைகளை குறைவு செய்யாதது, நல்லவர்களாக இருக்கின்ற போதுதான் அவர்களை நண்பராக இருக்கிறார்கள். இது சிலர் ட்ரக்ஸுக்கு அடிமையானவர்கள், சிலர் விபச்சாரத்துக்கு அடிமையானவர்கள், காமங்களுக்கு அடிமையானவர்கள், களவு கடுமையானவர்கள். இவர்களோடு நண்பராகி நல்லா இருந்தவர்களும் மோசமாகி போயிருக்கிறார். கண்ணியமானவர்கள், இவ்வளவு நண்பர் கொள்வதற்கு, நட்பு கொள்வதற்கு முன்னால் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஊருடைய பெருமதி என்ன, என்னுடைய குடும்பத்துடைய பெருமதி என்ன, என்னுடைய தந்தையுடைய பெருமதி என்ன என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, எனவே நண்பர்கள் மூலமாக நிறைய பேர் பெற்றிருக்கிறார்கள். நண்பர்கள் மூலமாக நிறைய பேர் பெற்றிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நல்ல பிள்ளை, அழகிலே எந்த குறையும் இல்லை, செல்வத்தில் எந்த குறையும் இல்லை, தாய் தாப்பனுடைய எந்த குறைபாடும் இல்லை, நல்ல முறையில் இருந்தவர்கள் நண்பர்களால் வழிகட்டு போயிருக்கிறார். எனவே ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் கொஞ்சம் பிள்ளைகளை தேடிப்பார்கள். உங்களுடைய பிள்ளை யாரோடு நடத்தலாம், யாரோடு பேசுகிறான், யாரோடு நேரத்தை கழிக்கலாம், இது எங்களுக்கு பொறுப்பாக. ஒரு அறிஞர் ஒரு வயசிலே சொல்வதை போல, லைசல் யதீம் அல்லதி கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம யதீமுல் இல்மி வல் அதபி. அந்த அறிஞர் சொல்கிறார், அநாதை என்றால் யாரு தெரியுமா? தாய் தாப்பன் இல்லாதவர்களை நாம் அநாதை என்கிறோம். ஆனால் அந்த அறிஞர் சொல்கிறார், தாய் தாப்பன் இல்லாதவர்களை விட அநாதை என்பது ஒழுக்கமும் கல்வியும் கொடுக்கப்படாது. தாய் தாப்பன் இருந்தும் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படாத, அறிவு கொடுக்கப்படாத எத்தனையோ குழந்தைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தாப்பன் இல்லாத அநாதைகளை விட அதிகமான குழந்தைகள், அதிகமான பிள்ளைகள் தாய் தாப்பன் இருந்தும் அநாதையாக இருக்கிறார்கள். ஏன்? தவறு செய்கின்ற போது பாதையிலே அவர்கள் சந்திக்கப்படுகிறார்கள், நிர்வாகத்தால் சந்திக்கப்படுகிறார்கள், உயர் அதிகாரிகளால் சந்திக்கப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் நடத்தை சரியில்லை, ஒழுக்கம் கற்பிக்கப்படவில்லை, அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, மஸ்ஜிதை பற்றி, குர்ஆனை பற்றி இந்த அறிவுடைய உள்ளங்களிலே கொடுக்கப்படவில்லை. அவர்கள் வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே தாய் தாப்பன் இருந்தும் இப்படியான அநாதை பிள்ளைகள் இருப்பது என்பது
கண்ணியமானவர்கள் இந்த தாய் சாப்பிடுக்கு நாளைய மறுமையினாலே பயங்கரமான கேடு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் ஐயுரைய மையகூத். பாவத்தால் ஒரு பாவம் போதும். உங்களுடைய செலவுக்கு கீழே உள்ளவர்களை நல்ல வழியை நீங்கள் அவரை காட்டிக் கொடுக்காமல் அவர்களை நாசமாக்கி விடுவது, அவருக்கு புத்திமதி சொல்லாமல் அவர் நினைத்த போக்கிலே மனவீழ்ச்சி பிரகாரம் உங்களுடைய பிள்ளைகளை வாழ விடுவது, இதுதான் பாவத்தால் இருந்த ஒரு பாவம் போதும். இந்த பாவத்தோவா செய்யலாம். அந்தவர்களே பிள்ளைகள் வழிகட்டு போனால் அவன் எத்தனையோ பேரை வழிகெடுப்பான். நீங்க உங்களுடைய பிள்ளைக்கு துவா செய்வீர்கள், உங்களுடைய பிள்ளையை ஒரு வகையிலே திருத்துவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளால் கெட்டு போன எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதன் அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் விசாரியுங்கள், தேடுங்கள். பிள்ளை யாரோடு வளர்கிறான், யாரோடு காலத்தை கிடைக்கிறான் என்பதாக அன்பான அல்லாஹ்வின் நிலையாகிறது. எனவே நல்ல நண்பர்களால் நாங்கள் அடைகின்ற நலவுகளை, நல்ல நண்பனால் இந்த உலகத்திலே நல்லதொரு வாழ்க்கையை இருக்குவார். சிலர் சொல்லுவார்கள், இந்த கூட்டாளி அப்படின்னா இவன் அப்படித்தான் சொல்லுவார். எனவே அன்பானவர்களே, நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும். அதே போன்று நல்ல நண்பர்கள் நாளை மறுமை நாள் ஒரு வெற்றி இருக்கிறது. நாளை மறுமை நாளை ஒரு சுவர்க்கம் இருக்கிறது. நல்ல நண்பர்கள் அந்த உலகத்திலே காலங்கள் நிலைமைகள் சில வேலை மாறுகின்ற போது, நோய்வாய்ப்படுகின்ற போது நண்பர்கள் உதவி அவர்களை தூக்கிவிட்டிருப்பார்கள், கஷ்டத்திலே கை கொடுத்திருப்பார்கள், யாரும் இல்லாத போது ஆறுதல் சொல்லியிருப்பார்கள். எனவே நல்ல நண்பர்களால் நிறைய விஷயங்களை அடைந்து கொள்ளலாம். ஒரு ஆணின் நண்பரால் நிறைய விடயங்களை கற்றுக் கொள்ளலாம். ஒரு ஆப்பின் நண்பரால் நிறைய விடயங்களை படித்துக் கொள்ளலாம். ஒரு ஆசிரியர் நண்பரால் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, ஒரு வைத்தியர் நண்பரால் அல்லது இன்னொரு துறை சார்ந்த ஒரு நண்பரை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது நிச்சயமாக அவர் மூலமாக நிறைய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், படித்துக் கொள்ளலாம். அதே போன்று சமூகத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய ஊருக்கும் சேவை செய்யலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நண்பர்களால் சரியான நலவுகளை எல்லாம் அடைந்து கொள்ளலாம். கெட்ட நண்பர்களால் அடைகின்ற விளைவோடு ஒன்றுகளே ஆகும். சிலர் நண்பர்களாலேயே குறை செய்யப்படுகிறார். ஏனென்றால் அந்த நண்பர் எல்லா விடயங்களையும் சொல்லி அவர் கெட்ட நண்பர் இருக்கக்கூடிய விடயங்களை அடைந்து கொள்வதற்காக அவரை அவர் குறை செய்வார். சிலர் நண்பர்கள் மூலமாக தன்னுடைய மனைவியை பறிகொடுத்திருக்கிறார்கள். நண்பரை வீட்டுக்கு வந்து என்ன செய்தார், காலப்போக்கிலேயே தன்னுடைய மனைவியோடு பழகி மனைவியை குறிப்பிட்டிருக்கிற அளவுக்கு சில நண்பர்கள். நண்பர் என்பது வீடு வரைக்கும் தான், வீட்டு அறைக்குள்ளே வரைக்கும் அல்ல. நண்பர் எங்களோடு நான் எங்களுடைய மனைவியோடு அல்ல, எங்களுடைய பிள்ளைகளோடு அல்ல, எங்களுடைய தாயோடு அல்ல. அன்பானவர்களே, இன்னும் சில நண்பர்களால் சிலர் கண்ணியமானவர்களே தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார், கப்பம் பெற்று லட்சக்கணக்கான பணங்களை இழந்திருக்கிறார் நண்பர்களால். கவனமாக இருக்க வேண்டிய விடயங்களில் சிலர் நல்லா இருந்த குடும்பம் மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறது. சிலர் தற்கொலைக்கு போயிருக்கிறார்கள் நண்பர்களால். அன்பானவர்கள், எப்படியான பாரிய விளைவுகள் கெட்ட நண்பர்கள் மூலமாக ஏற்படுகின்றன. எனவே ஒரு நல்ல நண்பர் மூலமாக ஒரு மூமியினுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? நல்ல நண்பர்கள் இருவர்கள் இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே என்ன இடம் பெற வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அவளை வெறுக்கவோ துண்டிக்கவோ மாட்டார்கள். நல்ல நண்பர்கள் வெறுக்கவோ துண்டிக்கவோ மாட்டார். அவருடைய பயணம் நின்று கொண்டு செல்லும். அடுத்ததாக காணுகின்ற இடங்களை எல்லாம் ஒரு சலாம் சொல்லி பேசிக் கொள்வார்கள். சலாம் சொல்லி பேசிக் கொள்வார்கள். நண்பர்கள் ஒரு நாளைக்கு பல முறை சந்தித்துக் கொண்டார்கள். சலாம் சொல்லி பேசிக் கொள்ள வேண்டும். அடுத்ததற்கானவர்களே, ஒரு நண்பருக்கு கிடைத்ததை நினைத்து மற்றவர் துஆ செய்ய வேண்டும். அதற்காக பொறாமைப்படக்கூடாது. ஒருவருக்கு ஏதாவது கிடைத்திருக்கிறது, ஒரு பட்டம் பதவியில் இருக்கிறார், பொருளாதாரங்களிலே உயர்தரத்தில் இருக்கிறார், அதை கண்டு நாம் பொறாமைப்படக்கூடாது. அதே போன்று தன்னுடைய குறையை மறைப்பதை போல தன்னுடைய நண்பனுடைய குறையையும் ஒருவர் மறைக்க வேண்டும். அவர்தான் நண்பர். அப்படி என்றால் பாவம் செய்கின்ற விடயத்தை அல்ல. நல்ல நண்பர்கள் தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் ஒரு நண்பரிடத்திலே பாவமான காரியம் ஈடுபடுகிறது என்றால் இவர் என்ன செய்ய வேண்டும்? அதை அவரிடத்திலே சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே கையெழுந்து, யா அல்லாஹ், என்னுடைய உறவு இப்படியான ஒரு தவறை செய்கிறார், யா அல்லாஹ், மக்களுக்கு முன்னால் அது விளங்க முன்னால்
அவரை திருப்பி விடையாதா என்று அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக நாம் கையெழுத்து மறைமுகமாக அவருக்காக துஆ செய்ய வேண்டும். அப்படி இல்லையா, அவர் திருந்தவில்லை, அதற்கு அடுத்ததாக அந்த குறையை வெளியிலே போய்கொள்ளாமல் அவரிடத்திலே போய்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே கெட்ட நண்பர்கள், அநியாயக்காரர்கள், கெட்ட நண்பராக இருந்தவர்கள் அநியாயக்காரனாக நாளைய மறுமையினாலே சித்தரிக்கப்படுவார். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்றார், وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا. நாளைய கியாமத்துடைய நாளையில அநியாயக்காரன் நண்பர்களை, கெட்ட நண்பர்களை ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொண்ட, அதனால் கெட்டு போன அந்த அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்து, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த ரசூலை, இந்த தூதரை எனக்கு வழிகாட்டியாக நான் எடுத்திருக்க கூடாதா? يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا. அவர் சொல்லுவார், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நஷ்டமே, நண்பர் என்ன கெடுத்து விட்டாரே, இந்த தூதரை நல்லவராக நண்பராக நடத்திருக்க கூடாதா? இந்த கெட்ட ஒருவரை நண்பராக இயக்காமல் இருந்தால் நல்லவே. அல்லாஹ்வுடைய தெளிவான வேதம் நல்ல விடயங்கள் வந்ததுக்கு பின்னாலும் வழிகெடுத்து விட்டானே நண்பன் என்று கை சேதப்படுவான், கையை கடித்த நிலைமையிலே. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், மேலும் சைத்தான் மனிதனுக்கு தீங்கு செய்வனாகவே சூழ்ச்சிவனாகவே இருக்கிறான். சைத்தான் நல்லது செய்வோம் மாதிரி விளங்கும், நண்பர்களான எதையும் செய்வோம் அவருக்காக சொல்லி இந்த உலகத்துல நாங்க நியாயப்படுத்துவோம், மறுமையில் அல்லாஹ் அதை அநியாயமாக காட்டுவான். நண்பர் நான் ஒரு பாவம் செய்யறான், ஒரு உதவி செஞ்சுவோமே, ஒரு கப்போட கொடுத்துருவோமே, 1000 ரூபாய் தானே பணம் கொடுத்துருவோமே, ஒரு பொய்தானே மறைப்போமே, அவ்வாறவர்கள் இப்படி செய்ததுக்கு பின்னால் நாளை மறுமையினாலே அவர் மிகப்பெரிய கைதீரவா நாம் பார்த்துக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நல்ல நண்பர் அந்த குறையை வெளியே சொல்லாமல் அவரிடத்திலே சொல்வார். அடுத்ததாக எப்போது அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தால், அவருக்கு ஒரு நோய் வந்தால் அவருக்கு உதவியாக இருப்பார். இந்த உலக வளமையினை நாம் ஒன்றை பார்க்கிறோம். நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தால், கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டு கையில பணம் இருந்தால் எல்லோரும் கூட்டாளிகள், புது புது நண்பர்கள், ஒன்றுமே இல்லைன்னா யாருமே இல்லை. சிலருடைய வீட்டுக்கு சிலர் யாருமே போக மாட்டார்கள். நோய்வாய் போட்டா ஒரு நாள் 2 நாள், ஒரு கிழமை 2 கிழமை, அதுக்கு பின்னால் அந்த வீட்டுக்கு யாருமே இல்லை. கண்ணியமானவர்களே, உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள், உண்மையான மூமின்கள் அவர்கள் அல்ல. எப்போதும் தன்னுடைய உறவுக்கு ஒரு வருத்தத்தை வருவதை போல தன்னுடைய உறவு கொண்டு வந்துவிட்டால், அது இரத்த உறவாக இருக்கலாம், அல்லது நண்பராக இருக்கலாம், அல்லது ஒரு முஸ்லிம் உறவாக இருக்கலாம், அதையும் தாண்டி முஸ்லிம் அல்லாத ஒருவராக இருக்கலாம், அவருடைய இதயத்திலும் கவனத்தை செலுத்தக்கூடியவராக ஒரு மூமின் இந்த உலகத்தில் பார்க்கலாம். நாம் யாரும் வாழ வரவில்லை, ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் தயார் பண்ண வந்தவர்கள். இது இல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மறுமைக்கான ஒரு விளைநிலம். நாம் மற்றவரை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ்வதனூடாக மற்றவர் வாழ வேண்டும், நம்முடைய மனைவி வாழ வேண்டும், பிள்ளைகள் வாழ வேண்டும், நம்முடைய ஊர் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் தான் இந்த உலகத்திலே நிச்சயமாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். இனி சிலர் சொல்வார்கள், இவர் வாழ்வதை மௌத்தான நலம் சொல்வார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி யாருடைய வாழ்க்கையும் அமைந்து விடக்கூடாது. அதனால் நண்பர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் ஏற்படக்கூடிய விளைவுகளை கஷ்டம் நஷ்டம் வரும்போது யாரும் பார்க்க மாட்டார். ஏதாவது தேவை வரும்போது யாரும் கடன் தர மாட்டார். கடன் வெளியில போய் கேட்க முன்னால முதலாவது நண்பர்கள் உறவுகள்கிட்ட தெரிஞ்சவர்கள்ட்ட தான் நாம் இருப்போம். அன்பானவர்களே, எனவே நண்பர்கள் அவசியமாக நெருக்கமானவர் யாருமே எங்களுக்கு இல்லை என்றால் எங்களுடைய சந்தோஷங்களை, நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியாமல் அந்த சந்தோஷத்தை உள்ளத்துக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்போம். பகிர்ந்த நலவு இரட்டிப்பாகிறது, மீண்டும் பல நலவுகளை, சந்தோஷங்களை செய்ய தூண்டுகிறது.
அதே போன்று நண்பர்கள் இல்லாவிட்டால் ஒரு கஷ்டம், கவலை, ஒரு சோர்வு, இதை உள்ளத்துக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தால் அவர் நோயாளி ஆகிவிடுவார். அதனால் அதை ஒருவர் இருவரிடத்தில் சொல்லுகின்ற போதும் பகிர்ந்த துன்பம் அப்படியே களைகிறது. அவர் ஆர்வம் சொல்வார், அதற்கு ஒரு தீர்வு சொல்வார், அதனால் அது அப்படியே களைகிறது. இதனால் இப்படியான நல்ல உறவுகளால் நிறைய விடயங்களை சாதிக்கலாம். ஒருவருக்கு எத்தனை நண்பர் வேணுமானாலும் இருக்கலாம். நண்பர்களுடன் 24,000 எத்தனை நண்பர்கள் வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இன்று நிறைய பேருக்கு நண்பர்கள் முகநூல் வாயிலாக நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். முகந்தறியாத எத்தனையோ பேர் அவரோட தகவலை போடுகிறார், நாமும் அதை விசாரிக்க அப்படியே செய்யப்படுகிறோம். அன்பானவர்களே, நல்ல விடயங்களா இருந்தால் பரவாயில்லை, செய்யப்படுங்கள். அவருடைய குறை விடயங்கள், ஆதாரமற்ற செய்திகள், போலியான செய்திகள், மக்களை அறிவிலே குறைவை ஏற்படுத்தக்கூடிய, ஈமானிலே பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை பகிர்வதை முற்றுமுழுதாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியாதவர்கள் யாரோ ஒரு தகவலை போடலாம், யாரோ ஒருவர் ஒரு போஸ்டை போடலாம். அதற்காக நாங்கள் செய்யா பண்ணினால் அதனால் பாரிய விளைவு ஏற்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் என்ன நடந்திருக்கிறது? மனைவி போனோடு நல்ல பெயர்களை பேஸ்புக் பேஜ்களை தொடர்ந்து யார் யாருக்கோ கமெண்ட் பண்ணுகிறார், யார் யாருக்கோ பதில் அனுப்புகிறார். ஆனால் அவர் கைப்பிடித்த கணவர் வீட்டுக்குள்ளே, அவர் பொறுப்பு செல்ல வேண்டிய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே, இவர் நெட்லை போட்டு டிவிக்கு முன்னால் மொபைல் போனோடு காலத்தை கழிக்கிறார் என்றால் நாளை மறுமையினால் அல்லாஹ் விசாரிப்பார். அன்பானவர்களே, அந்த முகநூல் நண்பர்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அல்லாஹ் உங்களிடத்தை விசாரிக்க மாட்டார். அவர் ஒரு போஸ்ட் போட்டால் அதுக்கு நீங்க மாத்தாதான் போட இல்ல, நீங்க லைக் போட என்னதான் கேட்க மாட்டார். ஆனால் உங்களை நம்பி வந்த ஒரு கணவர், உங்களுக்காக அல்லாஹ் தந்த குழந்தைகள், இவைகள் விடயத்திலே நாங்கள் அநியாயம் செய்தால், குறைவு செய்தால் மறுமையிலே அல்லாஹ் சந்திப்பான் என்ற விடயத்தை யாரும் மறந்துவிடக்கூடாது. இதே அறுபக்கத்துக்கு அடுத்த பக்கத்திலே கணவன் மனைவியை பார்க்காமல், பிள்ளையை பார்க்காமல், தன்னுடைய உறவுகளை பார்க்காமல் அவரும் அதனோடு கால நேரத்தை கழிப்பார் என்றால் அல்லாஹ்வுக்கு அவரும் ஜவாபு சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களை, நான் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான், இன்று எங்களுடைய தாய் சாப்பிட கொடுக்கின்ற நேரத்தை விட அதிகமான நேரத்தை, எங்களுடைய குழந்தைகளை கொடுக்கின்ற நேரத்தை விட அதிகமான நேரத்தை, எங்களுடைய மஸ்ஜிதை கொடுக்கின்ற நேரத்தை விட அதிகமான நேரத்தை, எங்களுடைய கலாம் கோணல் கொடுக்கும் நேரத்தை விட அதிகமான நேரத்தை, எங்களை வளர்த்தெடுத்த, எங்களை சீரறி ஆக்கிய, குர்ஆனையும் ஹதீஸையும் நல்ல வழியை கற்றுத்தந்த இந்த ஊருக்கு கொடுக்கின்ற நேரத்தை விட அதிகமான நேரத்தை நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ இன்றைய தொழில்நுட்பத்திலே, மொபைல் போன்களிலே, பேஸ்புக்களிலே, வாட்ஸ்அப்களிலே காலத்தை கழித்து வருகிறோம். மனைவியை பார்க்காம இருக்கலாம், போனை பார்க்காம இருக்க முடியாது. பிள்ளையை பார்க்காம இருக்கலாம், போனை பார்க்காம இருக்க முடியாது. ஏசிக்கா வந்தாலும் மொபைல் போன் இல்லாமல் வரையலாது. அன்பானவர்களே, அந்த அளவு பேசான் சிலருடைய சிந்தனை அதற்குள்ளே மாற்றிருக்கிறார். இஸ்லாத்திய எதிரிகளுடைய சக்தி என்ன தெரியுமா? கல்வத்தை இல்லாம அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையிலான தொடர்புதான் தனிமைப்பார். ஒரு மனிதன் தனிமையில் இருக்கின்ற போதுதான் தான் செய்த பாவங்கள் எல்லாம் உள்ளத்தை வந்து தொட்டுக் கொள்வோம். அப்போதுதான் கண்ணீர் வடிப்பான், அழுவான், திருந்துவான், அதற்குரிய நல்ல வழிகளை அவன் தேடிக் கொள்வான். சௌதாவாக அவன் அந்த நாளை ஆக்கிக் கொள்வான். ஆனா இந்த கல்வத் அப்படியே தூரமாக தனிமை என்ற ஒன்று இல்லாமல் எங்களுக்கு இடையிலே, அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒன்றை கலந்து இஸ்லாத்தின் எதிரிகள் போட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்துவிட்டாலும் அதை பக்கத்திலே வைத்து விட்டுள்ளார். சிலர் அதை ஏற்படுவது கிடையாது. அன்பானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்படி இஸ்லாத்தின் எதிரான சக்திகள் நிறைய இருக்கின்ற போது அதிலே நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குர்ஆன் ஆயத்தை ஒரு சிந்தனைக்கு சொல்லிவிட்டு பொதுவாக நிறைவு கொள்வது, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வாழ பழகிக்கொள்வோம். அல்லாஹ் குர்ஆன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து ஒரு நாள் கவலையான முகத்தோடு இருக்கிறார். அதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அதன் குர்ஆன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே,
இந்த உலகத்துல உங்களை நினைவு வரும் போதெல்லாம், உங்களை பற்றிய ஞாபகம் வரும் போதெல்லாம், மார்க்கத்துல ஏதாவது எங்களுக்கு சந்தேகம் வரும் போதெல்லாம் உங்களை நாங்கள் சந்திச்சு அதற்குரிய தீர்வு பெற்றுக் கொள்வோம். உங்களோட முகத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். உங்களோட சபையில உட்கார்ந்து எங்களை கவலைகளை போக்கிக் கொள்வோம். எங்களை சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சு கொள்வோம். ஆனா மௌத்துக்கு பின்னால மறுமையில நீங்கள்லாம் உயர்வான நபிமார்களோடு இருப்பீங்க. நாங்க எங்க எந்த ஒரு கவலை, இதனாலதான் என்னுடைய முகம் சோர்ந்திருக்கிறது, கவலையாக இருக்கிறது. சோபானுடைய கவலைப்பட்டு பதில் கொடுக்க முன்னால் அல்லாஹ் சூரத்துல் நிசா 69வது ஆயத்தை அறிவிக்கிறார். ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. யார் அல்லாஹ் ரசூலுக்காக வழிபட்ட இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவரின் நாளைய மறுமை நாள்ல அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு இருப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள். வாழ்க்கைக்கு யுத்தம் செய்த சுகதாக்களோடு இருப்பார்கள், சாலிஹான நல்ல மக்களோடு இருப்பார்கள். கவலைப்படவானா, அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்ந்தார், அல்லாஹ் ரசூலுக்காக நல்ல நண்பர்களோடு இந்த உலக வாழ்க்கையில நல்ல முறையில் நீங்க வாழ்ந்தால் நபிமார்கள் இருப்பீர்கள், உண்மையாக இருப்பீர்கள். யுத்தம் செய்யாவிட்டாலும் யுத்தம் செய்த அந்த சுகதாக்களோடு இருப்பீர்கள், சாலிஹான நல்ல மக்களோடு இருப்பீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் எங்களுக்கு சேர்த்து இறக்கி வைத்தார். இறுதியில் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை எப்படி தெரியுமா முடிக்கிறான்? மேலும் இதை விட வேற என்ன அழகான நட்பு வேணும். பாருங்கள், எல்லா ரசூலுக்காக இந்த விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் விளக்கப்படுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழுவோம் அல்லாஹ் ரசூலுக்காக, எதையை விட்டுக் கொடுப்போம் அல்லாஹ் ரசூலுக்காக. நிச்சயமாக மறுமை வீணாகாது, இந்த உலக வாழ்க்கை வீணாகாது. இந்த உலக வாழ்க்கையில நாங்க வாழ்ந்த வாழ்க்கை நல்ல ஒரு வெற்றியோடு இந்த உலகத்தோடு செய்வோம். அல்லாஹ் எண்ணி தந்த மூச்சுகள், அல்லாஹ் போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து விடுவோம். அதற்கு பின்னால் ஒரு மூச்சு கூட எங்களுக்கு யாரும் தர முடியாது, ஒரு கவலை உணவு கூட யாரால் தர முடியாது. அன்பானவர்களை, மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்து கொள்வோம், மௌத்துக்கு முன்னால் கடல்களை அடைத்துக் கொள்வோம், மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்து நல்ல ஒரு வழியை தெரிவு செய்தோம். அமல் இவாதத்துக்களே குறைவு இருந்தால் அவைகளை நிவர்த்தி செய்துவோம். எங்களுக்கு பொறுப்புக்கு கீழே உள்ள பிள்ளைகள், மனைவி, மக்கள் இவருடைய விடயத்தில் எங்களுடைய கடமையை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளும் யோசியுங்கள். சின்ன எடுத்துக்கொள் ராய்தா பண்ணி விசாரிக்காவிட்டாலும் என்னுடைய ஆசிரியர், என்னுடைய மாநிலம் என்னை விசாரிக்காவிட்டாலும் என்னை படைத்தரப்போதான் விசாரிப்பான் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் மாணவர்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிகிறேன். ஒவ்வொரு ஜமாத்தினர் உள்ளத்திலே ஆழமாக பதிய வையுங்கள். என்னுடைய பொறுப்புதாரிகள் என்னை விசாரிக்காவிட்டாலும், நிர்வாகம் என்னை தட்டி கேட்காவிட்டாலும், நான் ஒரு தவறு செய்கின்ற போது, ஒரு தப்பு செய்கின்ற போது நிச்சயமாக அதை என்னை படைத்தரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாளைய கியாமத்துடைய நாளை அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். தப்பு தவறு செய்ததுக்கு பின்னால் எந்த முகத்தோடு இந்த ரப்பை நான் சந்திப்பேன் என்ற கவலையில அந்த நிலையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்வில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்வை வாழ்ந்து நல்ல முடிவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நல்ல நண்பர்களை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், கெட்ட நண்பர்கள், கெட்ட நண்பருடைய தீங்குகளை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, சீதேவியான பிள்ளைகளை ஆக்கி தந்தது. யா அல்லாஹ், நாங்க செய்யக்கூடிய தப்பு தவறுகளுக்கும் எங்களுடைய பெற்றோர்களை கண்டிக்கிறாத. யா அல்லாஹ், நாங்க செய்யக்கூடிய தப்பு தவறுகளை கொண்டு எங்களுடைய பிரச்சனை குழந்தைகளை கண்டிக்கிறாத. யா அல்லாஹ், நாங்க செய்யக்கூடிய தவறுகளை கொண்டு ஊரை கண்டிக்கிறாத. யா அல்லாஹ், நல்ல மக்களை கண்டிக்கிறாத. யா அல்லாஹ், நல்ல முடிவை தந்துடுவாயாக. நாளை வருகை நாளை தூரைக்கு தங்குபடமாக தந்துடுவாயாக. இந்த துவாவை சரிப்பை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயா.